ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். பேசுகிறேன். இப்போ வந்து அட்சய திருவிழா திரும்ப திரும்ப பெறுவது வந்து காலையில் சாயந்தரம் வரிசையாக பார்க்குற மாதிரி குறையாத செல்வம் குறையாமல் வந்துட்டே செல்வமும் அதே மாதிரி அட்சய திருவிழா என்று செல்வம் குறையாமல் வந்துட்டே ஒரு குடை எடுத்துட்டு அது வந்து ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி ஒரு குடை எடுத்து 1:32 நிமிஷத்திலிருந்து வெயிலோட திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தண்ணியை கூட எடுத்துட்டு போங்க. காலையில் 11 மணி 12 நிமிஷம் தண்ணியில் எடுத்து தண்ணியை குடிச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் எதுலாம் ஐஸ் வாட்டர் அது இதுன்னு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தோரம் குடிச்சிங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் விரலி மஞ்சள் அதனால் நீங்கள் போகும்போது வாட்டர்லையோ தண்ணி கொண்டு வாங்கிக்கலாம். வசதியாக இருக்கும் எங்கே போனாலும் அதை வந்து நிறைய வாங்கலாம். ஓகேங்களா? வசதி இல்லாதவங்க இந்த 3 பொருளையும் பெரியவங்களா கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கூட எடுத்துட்டு மஞ்சள் வெயில் நேரத்தில் அப்புறம் கல் உப்பு வாங்கிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு வந்து செல்வம் வந்து காலையில் சாயந்தரம் மட்டும் வெளியே இது அப்புறம் அடுத்த தடவை நீங்கள் வந்து நகையை பணமும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வசதி இருக்கிறவங்க நகை வாங்கிக்கோங்க. அட்சய திருதி அன்னைக்கு வசதி இல்லாதவங்க இந்த இது வாங்கிக்கோங்க. பருப்பு அரிசி பருப்பு மஞ்சள் ஸ்ரீஹரி சேனல் கல் உப்பு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து இந்த பொருள் வாங்கிக்கலாம். வசதி இருக்கிறவங்க நகையை வாங்கி பவுடர் போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து மறுபடியும் அந்த நாளைக்கு 2 நாள் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து 2 நாளில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் அது வந்து வராமல் தடுக்கிறது எப்படின்னா பச்சை தண்ணியில் குளிச்சாலும் வேர்க்குரு வரும். அதே மாதிரி தரையில் சில்லுன்னு இருந்து படுத்து தூங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி படுத்து தூங்குறவங்களுக்கு வேர்க்குரு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வேர்க்குரு வராமல் தடுத்துக்கலாம். அப்புறம் ஈவினிங்கில் வந்து குளிப்பாங்க. வெயில் காலத்தில் வந்து ஈவினிங்கில் வந்து ஸ்வெட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு குளிப்பாங்க இல்லைங்களா? அந்த டைமில் ஈவினிங்கில் குளிக்கும்போது அந்த சுடு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து சுட சுட ஒரு 2 சொம்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட வெதுப்பாக குளிக்கலாம். ஏன்னா சுட குளிக்க முடியாது. வெயில் காலத்தில் வந்து சுட குளிக்க முடியாது. சும்மா ஒரு 2 சொம்பு வந்து முதல்ல அந்த வேர்க்குரு வந்து பொரிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்தில் வந்து சரியாகி போயிடும். அந்த பெயின் வந்து இருக்காது. சுருக்குன்னு குத்தாது, பெயின் இருக்காது. அதனால் முதல்ல 2 சொம்பு சூடாக தண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெதுப்பாக குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த வேர்வு தண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். வந்து விஜயமுத்துசாமி பேசுகிறார். இப்போ வந்து பங்குனி உத்தரத்துக்கு வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமண நாள். சாமி இது சீதாதேவிக்கும் ராமருக்கும் வந்து திருமண நாள். அதே மாதிரி முருகருக்கும் தேவயானிக்கும் திருமண நாள். அது வந்து வரலாறு சொல்லுது. பங்குனி உத்தரத்தன்று புராணங்கள் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் வந்து அம்பாபாய் எனப்படும் லக்ஷ்மி தேவி தாயார் இதே நாளில் பார்க்கடலிலிருந்து உலகிற்கு மீண்டும் வந்தார் என்பதை எல்லாருக்கும் தெரியுங்களா? யாருக்கும் தெரியாதுங்களா? அவளுக்கு வந்து தனியாக ஒரு கோயில் இருக்குது. அதில் வந்து மகாராஷ்டிராவிலிருந்து புனேவிலிருந்து 240 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோல்ஹாப்பூர் என்கிற கோலாப்பூர் அங்கே வந்து இருக்குது. அங்கே வந்து கோலாப்பூர் என்ற ஊரில் தான் வந்து இந்த கோயில் இருக்குங்களாம். 1300 வருஷம் பழமையானது இந்த கோயில். இந்த கோயில் அம்பாபாய் கோயில்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அம்பாபாய் கோயில். இந்த கோயில் பேர் வந்து அம்பாபாய் கோயில். தனியாக இருக்குமா கோயிலுக்கு அம்மாவாசைக்கு. இந்த சாமி வந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு துணைவியாக இருக்கிறார், கருதப்படுகிறார். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். வந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். வந்து வெயில் காலம் வருது இல்லைங்களா? சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். வேர்வை தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். உடம்புல அந்த எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வேர்வை தண்ணியாக வெளியே வந்துடும். அதனால் தண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் குடிக்கல, எந்த ப்ராப்ளம் வராது தண்ணியில். அப்புறம் நைட்டில் வந்து ரொம்ப தூக்கம் வராமல் நிறைய பேர் வந்து ரொம்ப அனல் காற்று வீசுது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃபேன் போட்டாலும் வந்து உள்ளே படுக்கவே முடியாது. ரொம்ப உப்பசமாக இருக்கும், ரொம்ப வேர்த்து கொட்டும். அப்போ வந்து ஒரு பெரிய துண்டு எடுத்து நல்லா நனைச்சி ஒரு இது மேலே இது மேலே போட்டு சேர் மேலே எதுவும் ஒன்று போட்டு வச்சிங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும். ஓகேங்களா? நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து நல்லா சில்லுன்னு ரூம் வந்து கூலிங்காக இருக்கணும். பெட்ரூம் வந்து கூலிங்காக இருக்கணும்னா
ஒரு துண்டு நல்லா நனைச்சி காய போட்டிங்கன்னா அது உள்ள ரூமில் போட்டு விட்டிங்கன்னா பெட்ரூமில் ரூம் வந்து கூலிங்காக நல்லா சில்லுன்னு தூக்கம் வரும். ஓகேங்களா? இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.